அப்பாடா, ஃபைனலி வெயிட் இஸ் ஓவர். நம்ம அஜித் அகர்கர் மாமா ஃபைனலாக ஆசிய கப் ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணிட்டாரு. 2025 இந்தியாவோட ஸ்குவாடு இது தான். அப்படி எப்படி ரிலீஸ் பண்ணாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்குவாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை நான் எதிர்பார்த்தேன். பட்டு ஸ்லைட்லி 2 சேஞ்சஸ் 3 சேஞ்சஸ் அங்கே நடந்திருக்குது. வழக்கம் போல் எதிர்பார்த்துறதா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அது நம்மளுக்கு எல்லா இதுவுமே தெரியும். சுப்மன் கில் வைஸ் கேப்டன், ஓகே. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, ஜெட்டி சர்மா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த இடத்துல ஜஸ்பிரீத் பும்ரா வந்தது ரொம்ப மிக்க பெரும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் கொண்டையன் அழைக்கப்படுகின்ற ஹர்தீப் சிங், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்குவாடு அந்த துபாய் கண்ட்ரிக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்னு பார்க்குறச்ச செம்ம ஒருத்தர் நான் சொல்லுவேன். என்னதான் நம்ம ஜெய்ஸ்வால் இல்லைனாலும், என்னதான் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைனாலும், என்னதான் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனாலும் இந்த ஸ்குவாடே போதுமானது. பட் அந்த சுப்மன் கில்லை எந்த இடத்துல இறக்குவாங்கன்னு தான் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா சுப்மன் கில்லை அசுத்தரான ஃபார்முனால தான் இந்த T20 ஸ்குவாடில் எடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னொரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துடலாமா? அதாவது ஐபிஎல்ல 2023 890 ரன் அடிச்சிருக்காரு, 59 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட்டு 157 ஆடி இருக்கிறாப்புல. அதுக்கப்புறமா ஐபிஎல் 2024 426 ரன்களை கொடுத்து 38 ஆவரேஜ், 147 ஸ்ட்ரைக் ரேட் ஒன்று செம்மையாக இருக்குது, ஆனால் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. பட் ஐபிஎல் 2025 செம்ம நாக்கு ஆடி எலிமினேட் வரைக்கும் கொண்டு வந்தாப்புல. 650 ரன் அடிச்சிருக்காரு, 50 ஆவரேஜ், 155 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஸ்கோரிங்கு, ஆவரேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஃபியூச்சர் ஸ்டார் ஆஃப் சுப்மன் கில் பை இந்தியன் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியன் டீமு சுப்மன் கில்லை பார்த்துட்டு வராங்க. ஸோ அதனால் ஆசிய கப்பில் அவருக்கு வைஸ் கேப்டன் பொசிஷன் இப்படி தான் போயிட்டுருக்குது. சுப்மன் கில்லை பாருங்கள், அவரோட வளர்ச்சி. அதாவது டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போனதுக்கப்புறம் யார் லீடு பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில்லுக்கு கொடுத்தாங்க. அதில் இங்கிலாந்து டூரு போய் டஃப்பஸ்ட்டு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி 2-2 ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் ஓடிஐயில் வைஸ் கேப்டன், கரண்ட்டாக ரோஹித் சர்மா தான் கேப்டன். இன்கேஸ் அவர் ஏதாவது ஆடலை, அவர் 2027 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா கன்ஃபார்ம் சுப்மன் கில் வைஸ் கேப்டன்லேருந்து கேப்டனாக ப்ரொமோட் ஆவார். அதுக்கப்புறமா சுப்மன் கில் T20 சூரியகுமாருக்கு அப்புறம் வைஸ் கேப்டனாக வந்திருக்கிறாப்புல. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 ஃபார்மேட்லேயும் சுப்மன் கில்லுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது கேப்டன் கண்டிப்பாக டெஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வைஸ் கேப்டன் ரிஷப் பண்டே. ஓடியில் ரோஹித் சர்மா கேப்டனு, வைஸ் கேப்டன் சுப்மன் கில். T20 சூரியகுமார் கேப்டன், வைஸ் கேப்டன் சுப்மன் கில். என்னோடய கணிப்பு சரியாக இருந்தால் அடுத்து 3 ஃபார்மேட்லேயும் சுப்மன் கில் கேப்டனாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை T20 வேர்ல்டு கப் 2026 சூரியகுமார் அடிக்கலைன்னா சுப்மன் கில் அந்த டைமிங்கில் மேலே போயிடுவார். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாலும் சுப்மன் கில் கேப்டன் ஆயிடுவார். இதில் பாருங்கள் ஒரு கூத்து, மும்பை இந்தியன்ஸில் 4 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஐபிஎல் வாசிஸ் ஆசிய கப் ஸ்குவாடு. அதாவது கேகேஆரில் 3 பேர் செலக்ட், மும்பை இந்தியன்ஸில் 4 பேர், சூர்யா, ஹார்திக்கு, திலக்கு, பும்ரா. ஏன்னா சூரியகுமார் கேப்டனாக இருந்ததுனால. 2வது கௌதம் கம்பீர் கோச் அதனால கேகேஆரில் 3 பேர், ரிங்கு சிங்கு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணாவை எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டெல்லி கேபிட்டல்ஸில் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். அதனால மட்டுமே தான் ஏகப்பட்ட தடங்களில் மீறி அவரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு. நிறைய பேர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க, சஞ்சு சாம்சன். அந்த இடத்துல அபிஷேக் சர்மா நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அண்ட் தென் பவுலிங்கும் வீசுவார். அதன் காரணமாகவே அபிஷேக் சர்மா எடுத்துருக்காங்க. சுப்மன் கில் ஆஸ் யூசுவல் அவர் ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட்டு. ஜிட்டி சர்மா ஆர்சிபியில் பண்ண சம்பவத்தினால கண்டிப்பாக அவரை கீப்பிங் ப்ளஸ் பேட்ஸ்மேன், எண்ட் ஆஃப் தி பினிஷர் அதனால் எடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் ஏகப்பட்ட தடங்களுக்கு அப்புறம் அவரும் இன்க்ளூடட்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்ரவுண்டரான சிவம் துபே இவர் எதுக்குடா எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப இவரோட ரெக்கார்டே தனியாக இருக்குது மக்களே. ஏன்னா இவர் T20 ஆடுறப்ப எல்லா மேட்சஸும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவர் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் தோற்றதே கிடையாது. கிட்டத்தட்ட 45 T20 ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம் கொண்டேன் அழைக்கப்படுகின்ற அஸ்தீப் சிங் இவர் கண்டிப்பாக வேணும். இவர் இல்லைன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆசிய கப் இந்த ஸ்கோர் போதுமா மக்களே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.